கரூர் பகுதியிலே தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் தலைமையிலே இடம்பெற்ற பிரசார கூட்டம் ஒன்றின் போது சன நெரிசலில் ஈடுபட்டு உயிரிழந்தார்கள் என்கின்ற தகவல் அறிந்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அவை தொடர்பான பல காணொளிகள் இப்போது வெளியாகி இருக்கின்றன. தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். அந்த கூட்டத்திலே உரையாற்றி கொண்டிருந்த போதே விஜய் அவர்கள் கூறுகின்றார், எங்களுடைய கட்சியினுடைய கொடியை தாங்கியவாறு இங்கு ஆம்புலன்ஸ் வண்டிகள் வருகின்றது, இவ்வாறான ஒரு ஏற்பாடு எம்மிடம் இல்லையே, ஏன் இவை திடீரென்று வருகின்றது என்று அவர் கேட்கின்றார். இவ்வாறான சந்தேகங்கள் இருக்கின்றன என்று அவர் அந்த இடத்திலே கேட்டிருக்கின்றார். இன்றைய நாளில் அவருடைய கருத்து இவ்வாறு வெளியாக இருக்கின்றது. விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது இடையில ஆம்புலன்ஸ் வருது. அப்ப அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி இந்த கொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருதுன்னு கேட்கிறாங்க. என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி இருக்குது, போறீங்களா சார்? போயிடுங்க. அதான் கேட்டேன், அப்பவே கேட்டேன், போயிடுங்க நண்பா, கொஞ்சம் வழி விட்டுருங்க. இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறது. அதனைத் தொடர்ந்து பார்க்கின்ற போது இந்த கூட்டம் இடம்பெறுவதற்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னர் ஒரு ஊடகம் ஒன்றுக்கு செவ்வி வழங்கிய தமிழகத்தின் சிறந்த அரசியல் பேச்சாளரும் இலக்கிய பேச்சாளருமாக இருக்கக்கூடிய நாச்சில் சம்பத் அவர்கள் கூறுகின்றார், ஒரு நாளில் 157 கூட்டங்களை சுழன்று முடித்தவர் செந்தில் பாலாஜி. அவர் அமைதியாக இருக்கிறார் என்றால் அது அவ்வளவு இலேசாக தாவேகாவினர் எடுத்துக்கொள்ள கூடாது. எனவே இதில் மிக அவதானமாக இருக்க வேண்டும். அவரை பொறுத்தவரையில் இவற்றை விட மிகவும் பெரிய எல்லைகளுக்கே செல்லக்கூடியவர் என்கின்ற ஒரு கருத்தை நாச்சில் சம்பத் அவர்கள் ஒரு ஊடக செவ்வியொன்றிலே குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இங்கு சந்தேகம் வலுக்கிறது எப்படி என்று பார்க்கின்ற போதுதான் அடுத்த சந்தேகங்கள் தொடர்ச்சியாக வலுத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனா பேசிட்டு இருக்காரு, இந்த ஆம்புலன்ஸ் ஒண்ணுமே அவ்வளவு பெரிய அசம்பாவிதம்லாம் நடக்கல. சும்மா வந்து ஆம்புலன்ஸ் மட்டும் உள்ள போகுது. ஆனா அங்கிட்ட இருந்து நாங்க எட்டி பார்த்தோம்னா உள்ள யாருமே இல்ல. எதுக்கு இப்படி ஆம்புலன்ஸை குறுக்க விடணும்? போலீஸே இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இது வந்து குறுகலான ஏரியா. இதுல வந்து எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க? முதலமைச்சர் வந்தப்ப 3000 போலீஸ் இறக்குனாங்க, புரியுங்களா? அவுட்டர்ல கொடுத்தாங்க. 15 நாளா போலீஸ் அங்க படுத்திருந்தாங்க. போலீஸோட கடமை என்னன்னு எனக்கு தெரியும், புரியுங்களா? இங்க இதுல எப்படி ரெஸ்கியூ பண்ண முடியும்? பாதிக்கப்பட்டவங்கள யாருமே காப்பாத்துறதுக்கு எந்த போலீஸும் கிடையாது. ஆம்புலன்ஸ் வர்றது கூட தேவையில்ல, 2 ஆம்புலன்ஸ் விட்டாங்க. இதுல உள்ளே வரக்கூடாது. மீட்டிங் நடக்குது, இவ்வளவு கும்பலா இருக்குது, வேணும்னே 2 ஆம்புலன்ஸ் உள்ள விட்டுருக்காங்க. அந்த ரூட்ல போற ஆம்புலன்ஸ் திரும்பி போலீஸ்காரங்க இந்த ரூட்ல விடுறாங்க. ஆனா பொதுமக்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்த நிறைய பேனர் இருந்தாச்சு.